இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரின் நிழலுக்காக நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கை என்னவென்றால் மருத்துவ உதவிக்கு வேண்டி ஒரு கோரிக்கை. நம்ம இந்த புனிதமான மாதத்தில் இருக்கிறோம். இந்த அருமை சகோதரர் புதுத்தெருவை சேர்ந்தவர். இவர் தொண்டை கேன்சருங்கிறாங்க. அந்த தொண்டை கேன்சரில் மிகவும் பாதிப்படைந்து மிகவும் அவதி விட்டு வர்றாரு. ஆனால் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிறாரு. அந்த ஏழ்மை நிலையை நம்ம பங்கெடுக்கணும். இந்த சகோதரருடைய கோரிக்கை என்னவென்றால் மருத்துவ உதவிக்கு வேண்டும். மிகவும் அவதிப்படுறாங்க. அது பணம் இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த குடும்பத்தை நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க சின்ன தைக்காத்தரு, இவர் பேர் பரக்கத்தலி. இவர் சின்ன தைக்காத்தரில் ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு வந்தார். சின்ன கடை வச்சு நடத்திருந்தாரு. அது கணவனும் மனைவியும் தான் அந்த கடையில் இருப்பாங்க. நம்மளும் அங்கே கிடக்கும்போது பார்க்குறோம். 2 பேரும் உழைப்பாளிகள் தான். அது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். இதை எத்தனையோ உள்ளங்கள் நல்லுள்ளங்கள் அதிர்நிலையில் இருக்கிறீங்க. இந்த சகோதரனுக்காக நம்ம பிரார்த்திப்போம். அதே போல் உடல்நலம் தேடி வர வேண்டி பிரார்த்திப்போம். இந்த சகோதரனுடைய இந்த மருத்துவ செலவுக்கு வேண்டி நம்ம இயன்ற உதவிகளை தாராளமாக வழங்க வேண்டிய நம்பிக்கையில் நம்ம அதிர்நிலையில் பதிவிடுறோம். நம்ம இந்த சகோதரனை அறிமுகப்படுத்தியது பாஜகவை சேர்ந்த ஜனாப் ஷேக் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த சகோதரனை பாருங்க, இவர் படுத்த படிக்க இருக்கிறாரு. முன்னே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த பேச்சு நிறுத்தி இருக்குது. நம்ம தாராளமாக நம்ம உதவி வழங்குவோம். நமக்கு என்ன கிடக்காதீங்க. நம்ம சகோதரன்ல ஒருவராக நம்ம நினைங்க. தாராளமாக நிதி உதவி வழங்க. எல்லா பக்கமும் வரல இறைவனுக்கு சொல்லலாம்.